மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய நல்லாட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் காய்கனி அங்காடி அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த காய்கனி அங்காடி வருவதற்கு முழுமையாக செயல்பட்டு இப்போது இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எப்போதும் நான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக என்று உறுதியளித்திருக்கின்ற தூத்துக்குடி என்றாலே எங்கள் அண்ணன் பெரியசாமி அவர்களை யாரும் மறந்துவிட முடியாது. நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞருடைய முரட்டு பக்தன், அவருடைய வாரிசாக என்னுடைய அன்பு மகள் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்து நான் இவர்கள் அங்கெங்கு அல்லல் பட்டு என்னிடம் வந்தவுடன் நான் எதையும் செய்யவில்லை. தொலைபேசியிலே என் மகளை அழைத்து இப்படி வந்திருக்காங்க எல்லாம் பண்ணி கொடுமா அப்படின்னு சொன்னேன். எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்த மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய கீதா ஜீவன் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்ற இந்த காய்கனி அங்காடியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தம்பி அழகுராஜ் அவர்களே, மார்க்கெட் வருவதற்கு முழுமையாக உழைத்த நன்றி உரையாற்ற இருக்கின்ற அன்பிற்குரிய ஐயா மாடசாமி அவர்களே, துணைத் தலைவர் நீதிராஜன் அவர்களே, செயலாளர் தம்பி அரவிந்த் ராஜ் அவர்களே, துணை செயலாளர் தம்பி SSR ராமச்சந்திரன் அவர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, நிகழ்ச்சிக்கு எங்களோடு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்ம கீதாம்மா சொன்ன எல்லா பேரையும் நானும் சொன்னதா நினைச்சுக்கிட வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காய்கறி மார்க்கெட் வந்த வரலாறுகளை எல்லாம் சொல்வதை விட ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார், அப்தா மார்க்கெட்டு நாகர்கோயிலே இருக்கு அப்படின்ட்டு சொல்லி. எப்பவுமே சொல்லுவாங்க கீரை கடைக்கு கீழே கடை இருக்கணும், கீரை கடைக்கு கீழ்பக்கத்திலையும் ஒரு கடை இருக்கணும். தனி கீரை கடை மட்டும் இருந்தா அதுவும் வளராது, மற்ற கடைகளும் மற்ற காய்கறிகளும் வராது. அப்போ எப்போதுமே பக்கத்தில் இன்னொரு கடை வர்றதுல தவறு கிடையாது. நாகர்கோயில் இப்போது மாநகராட்சி ஆகியிருக்கின்றது. அது நகராட்சியாக இருக்கும்போது நகர்மன்றத்தின் சார்பாக வடசேரிலே ஒரு பெரிய காய்கறி சந்தை இருந்தது. அந்த சந்தை உங்களுக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். நாங்கள் பக்கத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்கிற காய்கறிகளை அங்கே தான் கொண்டு போவோம். கத்திரிக்காய், சீனியாரக்காய், அப்படி என்னென்ன பல வகைகள், தக்காளி போன்ற பொருட்கள்லாம் கொண்டு போகணும்னா நாங்கள் நேரே வடசேரி சந்தைக்கு தான் கொண்டு போவோம். அங்கே போனவங்களுக்கு தெரியும், டவல் எடுப்பாங்க, டவல் உள்ள கை போட்டுக்கிடுவாங்க, இடையில ஒரு புரோக்கர் இருப்பாங்க, இன்னொரு வியாபாரி இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி கையை போட்டுக்கிட்டு அந்த கையில என்ன பாச பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன விலை பிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாம அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி இதான் விலை எண்ணி சொல்லிடுவாங்க. நாங்க இங்கிருந்து கத்திரிக்காயை 25 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பறிச்சு செமந்து அங்க கொண்டு போய் சேர்த்து அந்த சாக்கு கூட மீதி வராது. அப்படியெல்லாம் நடந்த சம்பவங்களும் நாங்க பார்த்துருக்கோங்க. அங்க நிறைய திருவனந்தபுரம் வியாபாரிகள் வருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் 100 ரூபா பொருள் 500 ரூபாய்க்கு விற்கும். அது மட்டும்தான் செய்தியாகும். ஆக ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் என்ன செய்யறேன்னே செய்ய முடியாத அளவுக்கு விவசாயம் தான் தெரியும், அதை செய்ததை அங்கே கொண்டு போட்டுடணும். அப்படிதான் நடந்துகிட்டு இருந்து அங்க இருந்து தான் நாங்க ஒரு முயற்சி பண்ணி காவல் கிணத்துல ஒரு காமராஜ் மாட்டோம். ஏன்னா எல்லாமே நம்ம ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தான் பொருட்கள் போகுது. இங்கே ஒரு மார்க்கெட்டை ஆரம்பிப்போம்னு சொல்லி இங்கே ஆரம்பித்தோம். கடுமையான முயற்சி தான். இந்த கிருஷ்ணராஜாவுடைய தந்தை மாடசாமி நாடார்னு இருந்தார், அவர் தான் ரொம்ப முயற்சி பண்ணி நானும் முயற்சி பண்ணி அந்த கடையை ஆரம்பித்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு டிரான்சாக்சன் நடக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் நேரடியாக அங்கே கொண்டு வந்து பொருட்களை விற்கக்கூடிய ஒரு பெரிய மார்க்கெட்டாட்டு வந்துட்டு, அதே போல நாகர்கோயிலில் இருந்த அந்த நகர்மன்ற வடசேரி மார்க்கெட்டுக்கு இணையாக
இணையாக என்று சொல்ல மாட்டேன். நம்முடைய தென் மாவட்டத்திலே மிகப்பெரிய அளவில் இப்போது ஒரு நண்பர் சொன்னது போன்று அப்தா மார்க்கெட்டும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் வடிவமைத்து தனியார்கள் தான் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2-3 மாநிலத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் அங்கே வந்து விற்பனை ஆகி வியாபாரிகளும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே போல் தான் நம்ம தம்பி கருணா அவர்களுக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது. நம்ம நகர்மன்ற கடையிலே இருந்திருக்கலாமே, எல்லா வசதிகளையும் நானும் அக்கா கீதாக்காவும் கனியம்மாவும் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ற பிறகும் நீங்கள் அதை விட்டு வந்துட்டீங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தம்பி கருணா சொன்னாங்க. நான் அதை என்ன நடந்தேன்னு எனக்கு தெரிஞ்ச அளவில் என்ன அப்படின்னா, ஒரு நகர்மன்றத்துக்கோ அல்லது பேரூராட்சிக்கு சொந்தமான அரசு சந்தை இருக்குமானால் அந்த சந்தையை புதிதாக நவீனமாக கட்ட வேண்டும் என்றால் அரசு நிதி கொடுக்கும். அதன் அடிப்படையில் கடைகளுக்கு வாடகையை அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அரசு ஒரு நிர்ணயம் செய்யும், இந்த அளவுக்கு தான் நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று. அதுவும் ஏலம் விடுவோம், யார் வேணாலும் வாங்கிடுங்க அப்படிம்பாங்க. யாராவது கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே இருந்த 150 பேருக்கும் எதிராட்டு கடை அவளையும் வாங்கிட்டா பல 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு வந்திருக்கலாம். இப்ப நாங்க வள்ளியூர்ல ஒரு ஏற்பாடு பண்ணோம். பேரூராட்சிக்கு சொந்தமான ஒரு சந்தை, தினசரி சந்தை, காய்கறி சந்தை. கிட்டத்தட்ட 135 பேர் அதில் இருந்தாங்க. இதே போல பணம் வந்துட்டு கட்டடம் கட்டணும், அவர்களை எப்படி காலி செய்யணும் அப்படின்னு பிரச்சனை ஏற்பட்ட போது நான் தான் ஒவ்வொருவர்களாட்டு கொஞ்சம் பேர்களை அழைத்து பேசி, நகர்மன்ற தலைவர் உட்பட எல்லாருமா இருந்து பேசி என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க பலவிதமான கருத்துக்கள் சொல்லும்போது நான் ஒரு யோசனையை சொன்னேன். தம்பி, எம்எல்ஏ ஃபண்டில் இந்த பக்கத்தில் ஒரு டெம்பரரி ஷெட்டு போட்டு தந்துருந்தேன். 135 பேரும் அங்கே வந்துருங்க. ஒரு குடத்து உள்ள 135 நம்பரையும் எழுதி உள்ளே போட்டிருந்தேன். அது நல்லா குறுக்கி போடுறேன். நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போயிரு. அங்கே 135 கடையிலையும் பழைய கடையில் போய் உட்காந்துக்க. கடை கட்டி முடிஞ்ச உடனே 135 பேருக்கும் இதே போல சீட்டு தருவேன். நீ எடுத்துட்டு 222 கடை கட்ட போகிறோம். நீ 135 கடையில் உட்காந்துக்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அரசு மினிமமா என்ன ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த ரேட்டுக்கு தந்துருவேன், மீதி கடையை ஏலம் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் மகிழ்ச்சி ஆட்டு. அதே போல தற்காலிக கடைக்கும் போயிட்டாங்க. இப்ப கடை வேலை முடிஞ்சு நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களுடைய திருக்கரத்தினால் கடந்த 7ஆம் தேதி அதை கடை திறக்கப்பட்டிருக்கின்றது. 135 பேருக்கும் கடையும் இருக்கு. மீதி கடைகள் தான் ஏலம் விட்டுருக்கு. அப்படி அன்னைக்கு கூடி பேசி ஒரு நம்பகத்தன்மை உருவாகி இருக்குமானால் நிச்சயமாட்டு இவர்களும் போயிருக்க மாட்டார்களோ என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் பரவாயில்லை. தேவர் திருமகன் பெயரில் ஒரு நகராட்சிக்கு சொந்தமான ஒரு தினசரி சந்தையும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் திட்டங்குளத்திலே இந்த காய்கறி அங்காடி வந்திருப்பது இன்னும் எனக்கு பெருமையாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் கடை வச்சிருக்கீங்க என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இன்னும் வளரும். இடம் நிறைய வச்சிருக்காங்க. நம்முடைய கீதாம்மா இதுக்கு என்னென்ன அரசு அனுமதி உண்டோ அனைத்து அனுமதிகளையும் அவர்கள் வாங்கி கொடுத்து இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. மிக விரைவிலேயே கட்டி முடிக்கப்பட்டு இது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வரும். நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். விவசாயிகளுடைய நிலை கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாட்டு தான் இருக்கு. விவசாயிகளுடைய நிலை, உற்பத்தி பொருட்களுக்கு சரியா விலை இல்லை. டெல்லியில் நீண்ட காலமாக விவசாயிகள் எங்களுக்கு விளை பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்தார்கள் தான் கேட்காங்க, வேற ஒன்றும் செய்யல. ஆனால் டெல்லியில தான் எல்லா இந்தியாவுடைய உச்சபட்ச முதல்வர் நம்ம பாரத பிரதமர் ஜனாதிபதி உட்பட எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. கூப்பிட்டு பேசணும், அதுதான் என்னுடைய விருப்பமும் கூட. காரணம் 1967க்கு முன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு பவுன் தங்கம் 100 ரூபா. ஒரு சி மற்றும் டி பிரிவு பணியாளர் தான் இருக்காங்க. தம்பி காவலர் தம்பிக்கு 100 ரூபா தான் சம்பளம். ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் 100 ரூபா தான். சி மற்றும் டி பிரிவு சம்பளம் 100 ரூபா. ஒரு பவுன் தங்கம் 100 ரூபா. ஒரு கோட்டை நெல் என்பார்கள், 112 படி 2 சாக்கு நெல்லை கொண்டு போனா அதுவும் 100 ரூபா.
அப்போ ஒரு கோட்டை நெல்லை விற்றா ஒரு பவுன் தங்கம் வாங்கிடுவார். ஒரு மாதம் முழுதும் வேலை பார்த்தா ஒரு காவலரோ ஒரு அரசு ஊழியரோ அல்லது ஆசிரியரோ சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் 100 ரூபா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறிட்டு தங்கம் 60,000 ரூபாய் என்று நான் எண்ணுகின்றேன். அதே போல சம்பளங்களும் காவலர்களுக்கு குறைந்தபட்சம் 25-30,000 ரூபாய்க்கு மேல வந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு விலை அந்த அளவுக்கு ஒப்பீட்டளவில் பார்த்தால் போதுமான விலை நிர்ணயம் கிடைக்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மை. இவையெல்லாம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரச்சனை, ஏதோ நம் பகுதியில் இருக்கின்ற பிரச்சனை அல்ல. ஒரு ஒப்பீட்டளவில் சொன்னால் சைனாவில் கூட எனக்கு தெரிந்த அளவில் 112 பொருட்களுக்கு விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்கின்றார்கள். அவ்வாறு ஓரளவுக்கு விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு குறையாமல் விலை இருக்க வேண்டும். பல நாடுகளில் என்ன செய்யறாங்கன்னா நாட்டை முழுமையா அந்த மண்ணை பரிசோதனை பண்ணுவாங்க. எந்தெந்த பகுதியில் என்ன பயிரிடலான்னு ஒட்டுமொத்தமா அரசே, அதாவது இந்திய நாடுனா இந்திய நாட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக காய்கறி தேவை என்ன, உணவு தேவை என்ன, யார் யார் எங்கெங்கே எந்த விவசாயம் பண்ணணும், விலை நிர்ணயம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணணும், அதைத்தான் டெல்லியில் கேட்டுட்டு இருக்காங்க. அதை செய்வாங்கன்னு எல்லாரும் நம்ம நம்புவோம், அவ்வளோதான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மற்ற நாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, கிட்டத்தட்ட 38 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த தலைவர் கலைஞர் கட்டணம் இல்லாத இலவச மின்சாரத்தை விவசாயிகளுக்கு இந்தியாவில் தந்தவர் நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர். இன்றும் கிட்டத்தட்ட 24 லட்சம் பம்பு செட் விவசாயிகள் அதில் பயனடைகின்றார்கள். இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 2.5 லட்சம் பேர்களுக்கு இலவச மின்சாரம் இணைப்புகள் வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த அரசு விவசாயிகளை நேசிக்கின்ற அரசாக இருக்கின்ற காரணத்தினால் விவசாயம் நடைபெறுகின்றது. மறைந்த தலைவர் கலைஞர் பொறுப்பேற்றவுடன் கிட்டத்தட்ட 7,000 கோடிக்கு மேற்பட்ட பணத்தை விவசாய கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்து விவசாயிகள் வாழ்வில் ஒளியேற்றியவர் நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதன் வழியில் வந்த இன்றைய முதல்வர் அவர்களும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை எல்லாம் காது கொடுத்து கேட்டு அவர்களுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை அவர்களே அதை மதிப்பு கூட்டு ஆக செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு நெல் என்றால் நெல்ல அப்படியே ரைஸ் மில்ல அவங்களே வச்சு ரைஸ் மில்ல வச்சு அரைச்சி நெல் ஒரு கோட்டை நெல் ஒரு 2,300 ரூபா 400 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. விவசாய கூலிகள் அதிகப்பட்டது. இப்போ எங்கள் ஊர்லாம் 700 ரூபா ஒரு விவசாய கூலி, ஒருவருக்கு 700 ரூபா ஒரு நாள் சம்பளம். அவர் 3 நாள் வேலைக்கு போனால் 2 மூடை நெல் வாங்கிடுவார். 30 நாள் வேலைக்கு போனால் 20 மூடை நெல் வாங்கிடுவார். விவசாயியுடைய நிலை கொஞ்சம் பரிதாபம். எதுக்காக விவசாயிகளை பற்றி சொல்லிக்கிட்டே வரேன் அப்படின்னா, நீங்கள் விவசாயிகள் உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்களை இந்த காமராஜர் காய்கனி அங்காடிக்குத்தான் கொண்டு வருவார்கள். மனிதாபிமானத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் உற்பத்தி செய்யவில்லை என்றால் நம்ம இங்கே யாருமே உயிரோடு வாழ முடியாது. அவர்கள் உற்பத்தி செய்துதான் வேணும். ஆனால் அந்த விவசாய நிலையை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு. 67 ஒப்பிட்டு பார்க்கும்போது விளைபொருள்களுக்கு நியாயமான விலை இல்லையோ என்று தான் நான் எண்ணுகின்றேன். நான் விவசாய வீட்டு திருமணத்துக்கு போவேன். நிறைய நகை போட்டு அந்த அம்மா ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. மறுநாள் காலையிலே ராத்திரிக்குள்ளே என்ன சொல்லுவானோ அந்த விவசாயி தெரியல, அவளை நகையும் வாங்கி காலையிலே கொண்டு அடை வச்சிருவான். மறு வீட்டுக்கும் போயிருக்கோம்னா மாமியார் வீடுகள் வர்றதுக்கு கூட நகை இருக்காது. அந்த அளவுக்கு தான் அவனுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குது. கொஞ்சம் அப்படி மழை வெளில வறட்சி வருதுன்னா ஒரு போர் போடன்னு யாராவது சொல்லி விட்டுட்டா அந்த தாலி கொடி தான் இவனுக்கு கண்ணுக்கு தெரியும். என்னமா செய்ய முடியும், பயிர் வாடுது, கொஞ்சம் கலத்தி தான் போர் போட்டுருவோம், இல்லைன்னா கிணறு அடிப்போன்ட்டு சொல்லி ஒரு ஒரு விவசாயினுடைய நிலை கொஞ்சம் பரிதாபமாட்டு தான் இருக்குது. ரொம்ப வேதனையோடு தான் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றார்கள். ஆகவே வியாபாரிகளாகிய நீங்கள், வியாபாரிகள் சந்தைக்கு வருகின்றவர்களும் விவசாயிகளுக்காக வாதாடி போராடி நல்ல விலைக்கு விவசாயிகளுக்கு விற்று கொடுத்து அதிலிருந்து உங்களுடைய கமிஷனாக உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கின்ற அந்த கூலியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை மெத்த பணிவோடும் அன்போடும் நான் கேட்டுக்கொண்டு
இந்த அரசு விவசாயிகளுக்கு என்ன தேவையோ செய்கின்றது. அதைத்தான் நம்முடைய கீதாமாட்ட சொன்ன உடனே, கீதாமா ஒன்றும் இல்லைன்னே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்தவங்கெல்லாம் நமக்கு இந்த இது திட்டங்குளத்தில் இது நடக்குமா நடக்காதா, மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் தொலைபேசியிலே ஒரு தொடர்பு கொண்டு சொன்னேன். ஐயா, இவங்களை 135 பேரும் 135 தனி ஆள்னு நினைக்காங்க. அவன் பிறந்தது முதல் இதுவரை அந்த காய்கறி சந்தையில் தான் அந்த வியாபாரத்தை செய்து வருகிறார். இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும், இவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். விவசாயிக்கு முன்பணம் கொடுத்துருப்பாரு, சரக்கு எடுத்திருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஒரே நிமிஷத்தில் 135 பேரையும் இதோட முடிஞ்சு நீ போன்னு சொல்லிட்டா தலையை வெட்டி போட்டுட்டு நீ போன்னு சொன்ன மாதிரி அது அர்த்தம். அப்படி பண்ணக்கூடாது. அவர் பிரச்சனைய நான் கீதாமாட்ட சொல்லியிருக்கேன், கீதாமா பேசுவாங்க. அதுபடி நல்ல முயற்சி பண்ணி பண்ணுங்க. ஏதோ ஒரு மார்க்கெட்டுக்கு எதிரான மார்க்கெட் இல்லை, இந்த பகுதி விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த மார்க்கெட் அமைந்தது என்றுதான் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மார்க்கெட்டுக்கும் இந்த மார்க்கெட்டும் இருக்கிறனால தான் எப்படி தேவர் திருமணம் மார்க்கெட்டில் ரேட் என்ன, கத்திரிக்காய் காமராஜர் மார்க்கெட்டில் ரேட் என்ன, அப்போ இங்கே என்ன ரேட் வைக்காங்க, என்ன ரேட் வைக்காங்க. இது இந்த பகுதிக்கு தேவை. இது உண்மையிலேயே சொல்றேன், வியாபாரிகளுக்கான இந்த மார்க்கெட்டு இல்லை, இது விவசாயிகளுக்கான மார்க்கெட்டு. இந்த பகுதி விவசாயிகளுடைய வளம் பெறுவதற்காக அற்புதமாக இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, வியாபாரிகளுக்கும் நம்முடைய சகோதரி கீதா சொன்னது போன்று ஒரு சாமானிய டீ கடை வைத்திருக்கவும் கூட அவனுடைய கருத்தை கேட்டு தெரிந்து அவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்கின்ற அரசாக இது செயல்படுகின்ற அரசு. அதுபோல தாய்மார்கள்லாம் நிறைய வந்திருக்கீங்க. தாய்மார்கள் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கணவனையும் விட்டு கொடுக்காமல், குடும்ப கௌரவத்தையும் விட்டு கொடுக்காமல், எவ்வளவு கஷ்டம் துன்பம் வந்தாலும் தாங்கி செயல்படுவது தாய்மார்கள். ஆகவேதான் இன்றைய முதல்வர் நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் தாய்மார்கள் நகர பேருந்திலே பயணித்தால் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்ற வாய்ப்பை தந்தவர். ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எந்த பாகுபாடும் இல்லை. தமிழன் என்று சொன்னால் உடனடியாக பெண் என்றால் நீ கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்றார். வெளிநாட்டு பெண்மணிகள் நகர பேருந்திலே ஏறி அமர்ந்து கொண்டு டிக்கெட் எடுப்பதற்கு பணத்தை எடுத்தால் இது இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலம், இங்கு ஒரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கின்றார், பெண்களிடம் கட்டணம் வாங்க மாட்டார் என்றவுடன் அந்த நாடு வரைக்கும் பிரான்ஸ் நாட்டில் அந்த அம்மா சொல்லுது இப்படி ஒரு திட்டம் இங்க இருக்கு அப்படின்னு. நம்முடைய சமூகம் படித்தால் தான் முன்னேற என்பதை உணர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வழியில் வந்து இன்று காலை சிற்றுண்டி திட்டத்தை தந்து 20 லட்சம் மாணவ மாணவிகள் காலை சிற்றுண்டி பயன்பெற்று படிக்கின்றார்கள். 12 படித்து முடித்த பின் பட்டம் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு. எங்களுக்கு கிடையாதான்னு பையங்க கேட்டாங்க. தவப்புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய். அரசு பள்ளி தானா, எங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளி எல்லாம், எந்த பள்ளியில் படித்தாலும் நீங்கள் எல்லாம் மேல் படிப்பு பட்டம் படிப்பு முடியும் வரை 1000 ரூபாய் தருகிறேன் என்ற திட்டத்தையும் தந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பண்ணுகின்றார்கள். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் ஒரு புதிய கல்விக் கொள்கையை இப்போது கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையில் 3, 5, 8 வகுப்புகளுக்கு தேர்வு எழுதி தேர்விலே வெற்றி பெறவில்லை என்றால் அந்த மாணவன் அழகு ராஜா காய்கறி கடை என்றால் அவர் 3வது வகுப்புல அவர் மகன் ஃபெயில் ஆயிட்டா அழகு ராஜா கூட காய்கறி கடைக்கு போனோம். ஒரு தூய்மை பணியாளர் ஒரு பெண்மணி இருந்தா அவருடைய பையன் 5வது வகுப்புல ஃபெயில் ஆயிட்டான்னா அவங்க அம்மாவோட தூய்மை பணிக்கு போனோம். 8வது வகுப்புல ஒரு மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் சவர தொழிலாளியாக இருந்தால் கையாளாட்டு அங்க பேரணும். நீ அப்படியே உங்க தாய் தோப்பன் தொழிலுக்கு நீங்க போனா 2 லட்சம் ரூபாய் உனக்கு வட்டி இல்லாமல் தருகிறேன் என்று சொன்னால் நியாயமா நீங்க தான் சொல்லணும். நம்முடைய முதல்வர் சொல்றாரு, நீ 3ஆம் கிளாஸ் என் பிள்ளை ஃபெயில் ஆனா இன்னொரு வருஷம் படிக்க வச்சு அவனை மிகப்பெரிய விஞ்ஞானியாக பட்டதாரியாக ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார் நம்முடைய முதல்வர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய ராஜாஜி கொள்கைக்கு குல
குலக்கல்வி திட்டத்துக்கு போ, எங்க அப்பா பனையர்னா நான் பனையர போகணும்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்முடைய முதல்வர் அது தவறு, எல்லோருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏழை வீட்டு பிள்ளை, கூலி வேலை செய்கின்ற வீட்டு பிள்ளை படிப்பிலே தேர்ச்சி பெறுவதற்கு சற்று சுணக்க ஏற்பட்டாலும் நாங்கள் பயிற்சி கொடுத்து நாங்கள் அவர்களை படிக்க வைக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்றார்கள். அதுதான் புதிய கல்விக் கொள்கை. அதிலே நம்மளை ஒத்துக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் ஒருங்கிணைந்த கல்விக்காக ஆண்டுக்கு 5230 கோடி ரூபாய்க்கு மேல் தர வேண்டிய பணம் தரல. அது 60 ரூபா ஒரு டீச்சருக்கு சம்பளம், அந்த வகையில மட்டும் 60 ரூபா அவங்க தருவாங்க, நம்ம 40 ரூபா நம்முடைய முதல்வர் கொடுப்பாங்க. அந்த 60 ரூபாயை நிறுத்திட்டாங்க. ஏன்னா நீ புதிய கல்விக் கொள்கையில கையெழுத்து போடல, 3வது ஃபெயில் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத அப்படின்னு சொன்னா அது நியாயம் இல்லை, அது தர்மமும் இல்லை. ஆகவேதான் நம்ம என்ன சொல்றோம், அதுல கையெழுத்து போட மாட்டோங்கிறோம். அதுல கையெழுத்து போடுறதுக்கும் 2018 கொண்டு வந்த ஒருங்கிணைந்த சமக்கர சிக்ஷா அபியான் சொல்லுவாங்க, அனைவருக்கும் கல்வி கொடுக்கின்ற அந்த திட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப 2401 கோடி ரூபாயை தரல, அதுக்கு நம்முடைய முதல்வர் கஷ்டப்படுத்தாங்க. அதே போல இப்போ ஒரு PM ஸ்ரீ, பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் 16,000 பள்ளிக்கூடத்தை எடுக்காங்க, தமிழ்நாட்டில் ஒரு 500-1000 பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிடுவாங்க. எப்படி பள்ளிக்கூடம்னா, அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சது நம்ம, எல்லா கட்டடம் கட்டது, சம்பளம் கொடுத்தது எல்லாமே நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த 500 பள்ளிக்கூடத்தை எடுத்து தமிழை நிப்பாட்டி இங்க இந்தியும் இங்கிலீஷும் படின்னு மும்மொழி திட்டம்னு சொல்லி சமஸ்கிருதம், இந்தி, தமிழ், இந்தி, ஆங்கிலம் இதை படி அப்படின்னு சொல்றாங்க, மும்மொழி திட்டம்னு சொல்றாங்க. முதன்மையானது சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தில் இந்தியாவில் பேசுறவங்க மொத்தமே ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியாத மந்திரத்தை ஓத வருவாங்கல்ல, அதுதான் அந்த சமஸ்கிருதம். 50,000 பேருக்கு தெரியும், அதுக்கு நீ அதை படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தி, அண்ணா ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே சொல்லிட்டாரு, இந்தி தான் நிறைய பேர் பேசுறாங்க, அதனால இந்தி தான் தேசிய மொழி என்றவுடன் அவர் சொன்னார். காகம் நிறைய இருக்கு, மயில் கொஞ்சம் தான் இருக்கு, தேசிய பறவை மயில்னு தான் வச்சிருக்கமே தவிர காக்காணி வைக்கல. அதனால தமிழை நீங்கள் தேசிய மொழியா வைக்கும் போது ஒரு மொழி அல்ல பல மொழிகளை வைங்க, இந்தி மட்டும் என்று சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ நமக்கு தொடர்ந்து தென் மாநிலத்தில் நம்ம எதுக்கிறதுல முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கேரளா, இப்படி நாடுகள் தான் அதை கடுமையாக எதிர்க்கிறோம். எதிர்க்காத நாடுகளுக்கு நீங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குஜராத்துக்கு போனா குஜராத் அழிந்து விட்டது, அங்கே இந்தி தான் இருக்கின்றது. ஒரிசாவுக்கு சென்றால் ஒரியா மொழி அழிந்து விட்டது, அங்கே இந்தி மட்டும்தான் இருக்கின்றது. மகாராஷ்டிராவுக்கு சென்றால் மராட்டியம் அழிந்து விட்டது, அங்கே இந்தி தான் இருக்கு. கர்நாடகத்துக்கு சென்றால் கன்னட மொழியை அழிந்து விட்டது, அங்கே இந்தி தான் இருக்கின்றது. அதுபோல் தமிழ் இன்று நேற்று தோன்றிய மொழி அல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டே முன் தோன்றிய வாளுடன் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்று சொல்லி தமிழுக்கு பெருமை உண்டு. இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி, வெளிநாடுகளில் ஆட்சி மொழி, தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி, இந்தியாவில் தமிழ் ஆட்சி மொழி அல்ல. ஆனால் கனடாவில் தமிழ் ஆட்சி மொழி, இலங்கையிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழி, மொரிஷியாவிலே ஆட்சி மொழி, மலேசியாவிலே 2வது மொழி என்று சொல்லி இந்தியாவில் தோன்றிய மொழி, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி மட்டும்தான். உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் ஒன்று இன்னும் அழியாமல் இருப்பது அந்த தமிழ் மொழிதான். ஆகவே தமிழ் மொழியில் தான் அவ்வளவு இலக்கியங்கள், இலக்கணங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இது அவர்களுக்கு கண்ணை உறுத்துகின்ற காரணத்தினால் நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியை ஒழித்து விட்டால் எல்லாம் செய்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். அந்த வழியில் தான் சட்டமன்றத்துக்கு வந்தாலும் தமிழ் தாய் பாடுவதையே விரும்பாத ஆளுநர்களும் இருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் வருத்தமாகத்தான் இருக்கின்றது, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகவே இந்த அளவில் நெருக்கடிகள் இருந்தாலும் இன்றைய முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாய்மார்களுக்கெல்லாம் கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற திட்டம் பல பேர் விடுபட்டிருக்கோம். அவர்களுக்கும்
நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே 3 மாதங்களில் விடுபட்டவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்த துணை முதல்வருக்கும் உங்கள் சார்பாக நான் நெஞ்சார மனமாற நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த காய்கறி அங்காடியானது மிகச்சிறப்பாக வளர வேண்டும். இவர் இன்னும் நிறைய இடங்கள்ல நீங்க இன்னும் இதை நீங்கள் உருவாக்கலாம். நாங்கெல்லாம் யாரோ ஆரம்பிச்சு நீங்க இதுல வந்து நடத்துங்கிறத விட நீங்களே ஆர்வத்தோடு வந்து இந்த இடத்தை வாங்கி நாங்களே செய்யறோம்னு சொல்லி நீங்க வந்திருக்கும் போது நிச்சயமாட்டு உங்களுக்கு உங்களுடைய உழைப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த உழைப்பின் மூலம் உங்களுக்கு மட்டும் பலன் இருக்காது, இந்த பகுதிக்கு கொண்டு வருகின்ற விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வருமானம் ஏற்படும். இந்த பகுதியும் இன்னும் நல்ல வளர்ச்சி அடையும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆகவே எப்போதும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய காய்கனி அங்காடியோடு நம்முடைய முதல்வர் இருக்கின்றார். அதற்கு துணையாக நம்முடைய கீதாம்மா உங்களுக்கு என்றும் இருப்பார்கள் என்று நன்றாக தெரியும். அனுபவபூர்வமாக நீங்கள் பயன்பட்டு வந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதுபோல் என் தம்பி கருணா அவர்களும், இது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அல்ல, இப்போது கோயில்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திட்டங்குளம் ஊராட்சியில் இருந்தாலும் மிக விரைவிலேயே நகராட்சிக்கு வர இருக்கின்றது. இவர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கடமை தம்பி கருணாவுக்கு இருக்கின்றது. ஆகவே இது மாநகராட்சியாக வந்தாலும் அந்த பகுதிக்குள்ள வந்தாலும் வளர்ச்சி வரும்போது வளர்ந்து கொண்டேதான் வர வேண்டுமே தவிர வளர்ச்சியை யாராலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எப்போது நாம் முயற்சி செய்யக்கூடாது. வளர்கிறவர்களை வளர்வதற்கு களை எடுத்து உரமிட்டு அவர்களை வளருவதை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு மனிதனாக நாம் வாழ்வதுதான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய எண்ணமும் சிந்தனையும். அந்த வழியில் என் தம்பி கருணாவும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். யாரும் உங்களுக்கு சிரமப்பட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். சிரமம் அல்ல, சரியான வழி தெரியாமல் அலைந்தீர்கள். சரியான வழியை அப்பாவு கீதாவிடம் காண்பித்து கொடுத்தேன். கீதா உங்களுக்கு சரியான வழியை காட்டி சரியாக நடத்திருக்கின்றார். நீங்கள் எப்போதும் கீதாவும் கருணாவும் உங்க கூட தான் இருக்கிறாங்க, மாற்று சிந்தனை இல்லை. முருகேசன் என்று எண்ணுகின்றேன், சேர்மன், ஒன்றிய சேர்மன் அவர் தானா? அவரும் நீங்கள் எல்லாம் இந்த மார்க்கெட்டுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, நல்ல வரவேற்பை தந்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார மனமாற நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.